கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. இந்த 2026 ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிரத்யேகமாக எப்படி அவங்களுக்கு அந்த பலன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அதிபதி, அதனால் எப்பயுமே முருகரையோ அல்லது இஷ்டப்பட்ட பெண் தெய்வத்தை பிடிச்சிக்கிறது லைஃப்பில் நல்லது. ஆனால் இந்த வாட்டி குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது தான் விசேஷம். 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு, பிள்ளைகள் விஷயத்தில் தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக அரவணைத்து கொள்ளணும். பிள்ளையை சனியை மூதேவி நீ போனால் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு திட்டினா தப்பு வரும். அவங்க வாயால் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் எதிர்மறையாக வரும். குழந்தைகள் விஷயத்தில் கோபதாபத்தை காட்டக்கூடாது. திங்கக்கிழமை பசுமாடுக்கு அகத்திக்கீரையை தவிர வேறு ஏதாவது உணவு கொடுக்க பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கியத்தில் வரக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பெரிய சக்ஸஸ் ஆவாங்க, தொழில் அதிகமாக இருக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அரசியலில் இருப்பவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், ஞான மார்க்கங்கள் ஏற்படும், கோயில் கட்டுவார்கள், வீடு கட்டுவார்கள், அனாதை ஆசிரமங்கள் கட்டுவார்கள், பெரிய அளவுக்கு அன்னதானங்கள் செய்வார்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் தேடி போய் உதவி செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் மறைமுக எதிரிகள், நேரடி எதிரிகள் உங்களை வீழ்த்துவதற்கு உண்டான முயற்சியில் நீங்கள் அடிபட்டு போய்விடுவீர்கள். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். விருச்சகத்திற்கு சந்திரன் நீச்சம் என்பதனால் மிக மிக கவனமாக இருப்பதும், சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக சிவனுக்கு அபிஷேக பொருள்களை கொடுக்க பல விதத்தில் நன்மைகள் ஏற்படும். யாரிடத்திலும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது விருச்சகத்துக்கு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு அல்லது குழந்தைகள் மூலமாக நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிறது, இது போன்ற ப்ராப்ளம் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பூர்வீக பிரச்சனை, சொத்து பிரச்சனைலாம் தீர்வு வரும், சொத்து பிரச்சனை சமூகமாக முடியும், விருப்பம் நிறைவேறும், வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால, அதுவும் நீர் ராசியில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். 10ஆம் இடத்தில் கேதுவும் 4ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறாங்க, அதனால் வண்டி வாகனம் பழுது அடிக்கடி ரிப்பேர் ஆகும். ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரக்கூடிய காலம், அதாவது இந்த ஆண்டு 2026 ஏப்ரலுக்கு அப்புறம் புது வீடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வீடு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வாஸ்து கரெக்ஷன் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேஷன்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனம் செலவுகள் ஏற்படும். இடம் வாங்குவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால டபுள் டாக்குமெண்ட் சொத்து அல்லது பாதை கம்மியாக இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் வாங்கி மாட்டிக்குவீங்க. உடல் பலகீனம் அடையும். கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே உடம்பு சோர்ந்து போகிற மாதிரி நிலை ஏற்படும். கொஞ்சம் எனர்ஜியாக பூஸ்டாக சாப்பிடுங்க. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தாயாருக்கு மருத்துவ செலவு, சுகஸ்தானத்தை பாதிக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவானும் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாக் ஆகிடும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அதிகம் பண்ணுற மாதிரி வரும். ஆனாலும் அதை மீறி நீங்கள் கரெக்டாக பிஸ்னஸை கரெக்டாக பண்ணும்போது இந்த டைமில் நீங்கள் ஒரு பிராண்ட் ஆகிடுவீங்க, ஒரு பெரிய ஆளாகிடுவீங்க. கேஜிஎஃப் மாதிரி புஷ்பானா ஃபயர்ன்ற மாதிரி நீங்கள் ஒரு பிராண்ட் ஆகிடுவீங்க. அதிக அலைச்சல் இந்த ஆண்டு வரும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், புதிய பிஸ்னஸ் ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஆண்டு நெருக்கடி உண்டாகும் பொருளாதாரத்தில். கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லாத பண்ணாதீங்க. இந்த ஆண்டு விருச்சகம் சிகரம் தொடக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கின் சம்மந்தமான உபாதைகள் இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 மாதமாகவே அது இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஸ்கின்னு, முடி, நகம், அதே மாதிரி தோல் சம்மந்தமான சில சர்ம பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது குழந்தைகளுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். என் குழந்தை போய் சொல்லிகிட்டே இருக்காங்க, இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மாறினா, இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தான். இந்த மாதிரி சில குழந்தைகள் சம்பந்தமான சில விஷயங்களை கண்டுபிடித்து சில விஷயங்களை எடுத்து சரி பண்ணக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷங்கள் இருக்கும். வீட்டில் செல் அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூச்சி வர்றது, செல் அரிக்கிறது, இன்செக்ட் ப்ராப்ளம் நிறையா இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்க உற்றார் உறவினர் அவங்கக்கிட்ட சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். பட் இதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் எத்தனை காலம் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஃப்டர் ஜூன் மாதத்துக்கு மேலே அவங்க பாட்டுக்கு அப்படி தோளில் கையை போட்டு ஜாலியாக சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களே வந்து டிப்ரெஷன் ஆவாங்க, அதுக்கப்புறம் இவங்களே வந்து பார்த்துக்கலாம் சார் அதெல்லாம் என்னத்தை போய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஆஃப்டர் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நிறைய ஏற்படக்கூடியதாக இருக்குது. புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க பேரில் ஏதேனும் சொத்து அமைப்பு வரதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் தொழில் வேலை வாய்ப்பில் பதவி உயர்வு இல்லைன்னா நிறையா விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நானே பார்த்துக்கிறேன் அந்த வேலைன்னு சொல்லிட்டு அவர்கள்ட்ட பொறுப்புகள்லாம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வருஷத்தில் பணவரவுகள் உண்டு. மலை கோயில் முருகன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் அற்புதமான வழிபாடாக அமையும்.
விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஆரம்பம் அஷ்டம குருவாக இருக்குது. அதனால் வந்து வயிற்று உபாதைகள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்றதை தவிர்க்கணும். இன்னொன்று வந்து உங்களுக்கு புத்திரஸ்தானத்து 8ஆம் இடத்துல போகிறனால குழந்தைகளுக்கு வந்து உடல் ஆரோக்கிய குறைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாமல் குழந்தைகளால் சிறு சிறு அவமானங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த மே மாதம் வரையில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு தேடி வரும். இந்த வருஷம் மே மாதம் வரையில் குழந்தைகள் அடம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. திருமணம் ஆகாத விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபருக்குள்ளார வந்து திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தொழில்துறையில் மாற்றங்கள் விரும்புபவர்களுக்கு இந்த வருஷம் வந்து நவம்பர் டிசம்பர் மாதங்களில், அதாவது இந்த வருஷ கடைசியில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தொழிலில் வந்து மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். அப்போ வந்து நல்லா இருக்குது. மாணவர்கள் இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். அதுக்கு முன்னாடி வந்து எழுதக்கூடிய பரீட்சையில் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவான மார்க்குகள் தான் வரும் அப்படின்னு இருக்குது. விவசாயிகள் உங்களுடைய பயிர்கள் தண்ணீரில் மூழ்கக்கூடிய ஆபத்துகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து எந்த நேரத்தில் எதை பயிரிடணும் அப்படின்னு வந்து அருகில் இருக்கிற வேளாண் அரங்கத்துக்கு போய் கேட்டுட்டு அதன்படி செயல்படுறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் நன்மைகள் பெறுவதற்காக ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்துவிட்டு வர்றது நல்லது. 2026 பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் வந்து கடகராசிக்கு போகிறார். ஸோ அதனால் 2026 நிறைய மழை பெய்யும். அந்த மழை பயனுள்ள மழையாக இருக்கும். கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகின்றதுனால பெருமழை ஏற்பட்டு இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பும். அனைத்து கம்மாய், ஏரி, குளங்கள் எல்லாம் அனைத்தும் நிறையும். விவசாயம் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதே போல் குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த ஆண்டு தொழில்துறை நிறைய டெவலப் ஆகும். நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் புதுசாக உற்பத்தி ஆவாங்க. பொருளாதாரம் ரொம்ப உயரத்துக்கு போகும். மகரத்திற்கு கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால மிலிட்ரி, இந்த இராணுவத்துறையில், இராணுவ தளவாடங்களில் நிறையா புதுசாக டெக்னாலஜிலாம் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பக்கமாக பாகிஸ்தான் போரில் போய் ட்ரோன் போட்டோம். அந்த மாதிரி இன்னும் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு வருவாங்க. கேது பகவான் சூரியனில் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகளுக்கான நிறையா சட்டத்திட்டங்கள், அவங்க நேர்மையாக இருக்கிற மாதிரி இந்த பிரைப் வாங்கிறது, லஞ்சம் வாங்கிறது, ஊழல் பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நல்ல அரசியல் சூழ்நிலை ஏற்படும். அரசியல்வாதிங்க சம்பாதிக்க முடியாத நிலை ஏற்படும். ஸோ மக்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் நிறையா இருக்கும். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். ஸோ எல்லா ஊர்லேயுமே நீர்நிலைகள் நம்பும். இந்த 2026 10 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது மழை ஆண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல மழை பெய்யும். அந்த மழையினால் விவசாயங்கள் இந்த ஊர், இந்த ஏரிலாம் 50 வருஷமாக நம்பலை அப்படின்ற ஏரிலாம் நம்பிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க. அருமையான ஆண்டாக இருக்கும். இந்தியா உலகத்திலேயே நம்பர் 1 கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ரிஷப லக்னம்னு சொல்லுவாங்க. ரிஷப லக்னத்துக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து சனி இருக்கார். அதே சமயத்தில் தைரியஸ்தானத்தில் இப்போ வந்து தனஸ்தானத்தில் இந்த குரு, அப்புறம் தைரியஸ்தானத்துக்கு போகிறோம், அப்புறம் இது சுகஸ்தானத்துக்கு போகிறோம். அதனால் வந்து இந்த வருஷம் வந்து இந்தியா வந்து உலகத்திலே நம்பர் 1 கண்ட்ரியாக வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. இந்த வருஷம் ஜிஎஸ்டி மறுபடியும் மேலும் அந்த விகிதங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து நல்ல டாலருக்கு நிகரான இந்தியாவுடைய மதிப்பு வந்து, அந்த இந்திய ரூபாயின் மதிப்பு ஓரளவு ஸ்திரமாக இருக்கும். அல்லது வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு தங்க விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் ஏறிக்கிட்டு இருக்க தங்க விலை ஜூன் மாதத்துக்கு பிறகு இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் கூட ரொம்ப அதிகமாக இந்த வருஷம் ஏறாது. ஏற்கனவே ஏற வேண்டியதெல்லாம் ஏறி போயிடுச்சு. ஓரளவு சிம்பிளாக, அதாவது கொஞ்சம் லைட்டாக ஏறி அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பங்கு மார்க்கெட் இந்த வருஷம் ஒரு சூப்பரான மார்க்கெட். பங்கு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம், அதாவது ஷேர் மார்க்கெட் போனவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஆண்டு. சென்ற ஆண்டை விட இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது. பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர். டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர்.